படங்கள் ஒரு 4-5 படங்கள் பார்த்துருக்கேன். விஷுவல் டேஸ்ட்டு ரொம்ப ஸ்டைலைஸ்டாக பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர். ஸோ எனக்கு சிங்கம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் கேப் இருந்தது. அந்த கேப்பில் வந்து இந்த படங்கள் பண்ணிக்கலாம் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, விஜய் சாருக்கு இப்போ வந்து ஏற்ற ஒரு அருமையான படம். நல்ல சப்ஜெக்டு, ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட்டான ஸ்கிரிப்ட். இது ஒரு ஸ்டைலாகவும் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், கதை இருக்கும், எல்லாமே இருக்கும் இந்த கதையில். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இன்னொரு ஒரு 1 மந்த் படம் ரிலீஸ் ஆக பாருங்கள். வேலாயுதம் ஷூட்டிங்கில் விஜய் சாரை கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு. விஜய் சார் பற்றி சொல்லலாம். இது வந்து விஜய் சார் கூட எனக்கு வந்து 2வது படம். உதயான்னு ஒரு படம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பயம். ஆனால் விஜய் சார் வந்து ஒரு மாதிரி ஜாஸ்தி பேச மாட்டார். வேலைன்னா வேலை, அதோடைய ஒரு கிட்டே போகவே முடியாதுங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கிட்டே போய் பார்க்கும்பொழுது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, ஒரு அருமையான ஒரு நல்ல நண்பர் அவர். அவர்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம், டெக்னிக்கலாக பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அவர்கிட்ட. எனக்கு தெரிஞ்சு நான் அசண்டாக இருக்கும்போது சிவாஜி சார் படங்கள் பண்ணியிருக்கேன். பந்தம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். எங்கள் கே பாலாஜி சாரோட படம் அது. அவர்கிட்ட உள்ள ஒரு சிவாஜி சார் வந்து காலைல 6 மணிக்கு வர்றான்னு சொன்னாங்கன்னா 5:59 வண்டி உள்ளே வரும். அதே மாதிரி சொன்ன டயத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் விஜய் சார். 9 மணிக்கு செட்டுக்கு வரேன்னா 8:45 வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வண்டி உள்ளே வந்துடும் எங்களுக்கு. இதனாலே அவருக்கு டைம் சொல்கிறேன்னா எங்களுக்கு பயம். விஜய் சார் எத்தனை மணி டைம் சொல்ல போகிறோம். அந்த மாதிரி ஒரு டைம் கீவ் பண்ணக்கூடிய ஆள். ரொம்ப பர்ஃபெக்டாக எவ்ரிதிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஆசைப்படக்கூடிய ஆள் அவர். ஸோ மற்றபடி ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படம். ஒரு கமர்ஷியல் ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஈஸியாக வருது. ஃபைட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அதாவது எவ்ரிதிங் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், நம்மளோட லைட்டிங் மூடாக இருக்கட்டும், எதுவும் சரியாக இருந்தால் மட்டும் அவரோட வேலை செய்ய முடியும். அவர்கிட்ட போய் நம்ம வந்து விளையாடவோ இல்லை, எதுவும் வேலைன்னா வேலை தச்சுட்டு அவ்வளோ.